ஆன்லைன்ல தங்கம் வாங்கலாமா? டிஜிட்டல் கோல்ட்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? அதுல எப்படி தங்கத்தை வாங்குறது, எப்படி விற்கிறது, அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். டிஜிட்டல் கோல்டு அப்படின்றது ஆன்லைன் மூலமா தங்கத்துல முதலீடு செய்யறது, தங்கம் வாங்குறதுக்காக முதலீடு செய்யறது. இது முழுக்க முழுக்க எந்த ஒரு செய்குலி சேதாரம் இல்லாத 24 கேரட், அதாவது தூய தங்கத்துல இதுல உங்களுக்கு முதலீடாகும். நீங்க வாங்கக்கூடிய தங்கம் பாதுகாப்பா இன்சூரன்ஸ் செய்யப்பட்ட வால்டுகள்ல சேமிக்கப்படுறாங்க. ஸோ இந்த தங்கத்தை நீங்க எப்ப வேணாலும் வாங்கலாம், எப்ப வேணாலும் விற்கலாம். இந்த தங்கத்தை உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ, இப்போ உங்களுக்கு காயினா வேணுமோ இல்ல பாரா வேணுமோ, எப்படி வேணாலும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இந்த டிஜிட்டல் கோட்ல நம்ம வாங்கக்கூடிய தங்கம் அப்படின்றதாவும் இருக்கு. சரி, ஓகே, இந்த தங்கம் வாங்குறதுல, அதாவது டிஜிட்டலா தங்கம் வாங்குறதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, இப்போ பேங்க் கண்ட்ரோல் பண்றது, அதுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல இருந்து நிறைய விஷயங்களை RBI தான் கண்ட்ரோல் பண்றாங்க. அதே மாதிரி தான் பங்கு சந்தைகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அது தொடர்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே செபி கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு அமைப்பு இருக்கும்போது, இந்த டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு பார்க்கும்போது எந்த அமைப்பும் இதை கட்டுப்படுத்தல அப்படின்றதுனால இதுல ஏகப்பட்ட சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. டிஜிட்டல் மூலியமா வாங்கக்கூடிய தங்கம்ன்றது இந்திய ரூபாய் வரி சட்டத்துக்கு உட்பட்டதா இருக்கு. அதாவது உங்களுக்கு கேபிட்டல் கெயின் டாக்ஸ் விதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. டிஜிட்டல் கோல்டு வாங்குறதுனால செய்குலி சேதாரம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா செய்குலி சேதாரம் தான் இல்லையே தவிர நிறைய எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் இருக்கு. அதாவது நீங்க இதுல டிஜிட்டல் கோல்டு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 3% வரலுமே GST இருக்கும். அதை தவிர நீங்க எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றீங்களோ அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றதுக்கான சார்ஜஸ் இருக்கும், கஸ்டடி ஃபீஸ் இருக்கும். நீங்க UPI-லாம் யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கான கேட்வே சார்ஜஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த கோல்டை நீங்க உங்க வீட்டுக்கு வர வைக்கணும், டெலிவரிக்கு வர வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான டெலிவரி சார்ஜஸும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சார்ஜஸ் இதுலயும் இருக்கு. இப்போ டிஜிட்டல் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் அதுல இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. இப்போ ஒரு சில கம்பெனிகள் என்ன பண்றாங்கன்னா, நீங்க வாங்கக்கூடிய தங்கத்தை 5 வருஷம் மட்டும்தான் அவங்களுடைய வால்ட்ல வச்சிருப்பாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறமா கட்டாயமா நீங்க அதை வாங்கி எடுத்துக்கணும், இல்ல அப்படின்னா கட்டாயமா நீங்க அதை வித்துடணும் அப்படின்றதையும் ஒரு ரூலாவே வச்சிருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், நீங்க கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா அதை விற்கும் போது உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இதுவே நீங்க ஒரு 3 வருஷத்துக்கு மேல இதை வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அது 3 வருஷம் கழிச்சு விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கான லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஃபைல் பண்ணி அதுக்காக நீங்க சார்ஜஸும் ஃபைல் பண்ண வேண்டியதா இருக்கும். நீங்க கோல்டு வாங்குறதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மறக்காம படிச்சு வாங்கணும். அப்படி படிக்காம வாங்குறதுனால உங்களுக்கு ரிடம்ஷன் சார்ஜஸா இருக்கட்டும், வித்ராவல் லிமிட்டா இருக்கட்டும், இல்ல ஆட்டோ செல் பாலிசி போன்ற நிறைய சிக்கல்கள் வரும். ஸோ நீங்க டிஜிட்டல் கோல்டு வாங்குறதுக்கு முன்னாடி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணி வாங்குறதுனால இந்த மாதிரி இஷ்யூ எல்லாமே தவிர்க்க முடியும். டிஜிட்டல் கோல்டு வாங்குறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, கோல்டை நீங்க ஈஸியா வாங்கலாம், எப்ப வேணாலும் ஈஸியா விற்கலாம். அதுவும் இது 24 கேரட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு 10 ரூபாய் இருந்தா கூட போதும், ஈஸியா நீங்களும் தங்கம் வாங்கலாம். இப்போ நிறைய பேருடைய ஒரு பயம் என்ன அப்படின்னா, தங்கம் வாங்குறதுக்கு லட்சக்கணக்கில் நம்ம அமௌண்ட் செலவு பண்ணணும் அப்படின்றது தான். ஆனால் இந்த டிஜிட்டல் முறையில் நீங்கள் வாங்குறதுனால உங்ககிட்ட இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களாலையுமே கோல்டு வாங்க முடியும். இதில் பாதுகாப்பு பிரச்சனை அப்படின்றது கிடையவே கிடையாது. ஏன்னா இது டிஜிட்டலாக இருக்க போகுது. டிஜிட்டலாக இருக்கும்போதும் அந்த கம்பெனிஸ் எல்லாமே உங்களுக்கு பாதுகாப்பாக தான் வச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்போ வேணாலும் நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக மாற்றிக்கலாம். அதுவும் உங்களுக்கு எந்த டைப்பில் வேணுமோ, காயினோ இல்லை பாரோ எப்படி வேணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணியும் வாங்கிக்கலாம். குறிப்பாக மார்க்கெட்டில் அப்போ என்ன விலை இருக்கோ அந்த விலையில நீங்க வாங்கிக்கலாம். ஸோ நீங்க இந்த மேக்கிங் சார்ஜஸ் இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டிஜிட்டல் கோல்டு நல்ல ஒரு ஆப்ஷனாகவும் இருக்கும். ஆன்லைன்ல எப்படி கோல்டு வாங்குறது, எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றது, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் என்ன அப்படின்னு முழிக்கிறீங்களா? ஸோ நீங்க எல்லாருமே UPI டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நிறைய ஆப் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே, இந்த மாதிரி நிறைய ஆப் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். பீம் போன்ற ஆப்பும் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நீங்க அதுலயே கோல்டை பை பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க எந்த பேங்க் யூஸ் பண்றீங்களோ, இப்போ HDFC, SBI போன்ற நிறைய வங்கிகளும் அவங்களுக்காக தனியா ஒரு ஆப்பையும் வச்சிருப்பாங்க. ஸோ அதுல போனீங்க அப்படின்னா நீங்க ஸ்க்ரால் பண்ணும்போதே டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நீங்க அதை சூஸ் பண்ணிட்டு அதுல 2 டைப் காட்டும். நீங்க கிராம் வைஸும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா அமௌண்ட் வைஸும் வாங்கிக்கலாம். இப்போ நான் ஒரு 100 ரூபாய் இருக்கு, அப்போ நான் 100 ரூபாய் போட்டு நான் அமௌண்ட் கோல்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் அதையும் நீங்க பண்ணிக்க முடியும். இல்ல 1 கிராமா நான் வாங்குறேன், ஸோ அந்த 1 கிராம் ரேட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்து நான் வாங்குறேன் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க ஈஸியா பை பண்ணிக்க முடியும்.
ஸோ இதுக்கான அமௌண்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் யூபிஐயில் இல்லை வந்து நெட் பேங்கிங் இல்லைனா கிரெடிட் கார்டு போன்ற எந்த ஒரு இதில் இருந்தும் நீங்கள் பே பண்ணிக்க முடியும். ஸோ ஈஸியாக நீங்கள் அதை டச் பண்ணி நான் வந்து 100க்கு வந்து பே பண்ணுறேன் இல்லை நான் 1 கிராம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ஆப் வசதியாக இருக்கோ அது மூலியமாகவே நீங்கள் பே பண்ணிக்க முடியும். சரி, ஓகே, நான் டிஜிட்டல் கோல்டு வந்து வாங்கிட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய கோல்டை நான் சேல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் டிஜிட்டல் கோல்டு வாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமாவே உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். ஸோ செல் யுவர் கோல்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அதை டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டாக நீங்கள் விற்க போகிறீங்களா இல்லை கிராமாக விற்க போகிறீங்களா அப்படின்றதையும் காட்டும். இப்போ 1000 இருக்குன்னா அதில் வந்து எவ்வளோ மில்லிகிராம் தங்கம் இருக்குமோ அது வந்து சேல் ஆகும். இல்லை நான் 1 கிராமாக விற்கிறேன் அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நான் 1 கிராம் வரலுமே தங்கம் வாங்கிட்டேன். அந்த தங்கத்தை நான் ஃபிசிக்கலாக வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் இருக்குன்னா, அதே ஆப்லேயே உங்களுக்கு கோல்ட் டெலிவரி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எத்தனை கிராம் வச்சுருக்கீங்களோ, உங்களுக்கு எத்தனை கிராம் டெலிவரி வேணுமோ, அது எந்த டைப்பில் வேணுமோ, அதாவது உங்களுக்கு நாணயமாக வேணுமா இல்லை எப்படி வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அட்ரஸ் எல்லாம் போட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் கோல்டு வந்து டெலிவரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் கோல்டில் நிறைய சாதகமான விஷயங்களும் இருக்குது, நிறைய பாதகமான விஷயங்களும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த டிஜிட்டல் கோல்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ நிறைய பேருக்கு வந்து தங்கம் அப்படின்னு பார்க்கும்போது நேராக கடையில் போய் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் கோல்டு ரேட்டும் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நான் தங்கம் வாங்கணும்ப்பா, அது எந்த வழியாக இருந்தாலும் சரி, என்னால் கொஞ்சம் இருந்த அமௌண்ட்டையும் நான் போட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் கோல்டு வாங்கலாம். இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க.